ஆனால் என்னை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள். ஜாதி ஜாதி அல்ல, அந்த ஒரு குறுகிய வட்டத்திலே. இதில் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லுவார்களே, மும்மூர்த்திகள். அவர்கள் இந்த ராமதாஸ் முன்னாலே வந்து, ராமதாஸ் உனக்கு என்னப்பா வேணும் என்று என்னை கேட்டால், எனக்கு 2 வரம், அப்புறம் ஒரு கொசுறு வரம் வேணும்னு கேட்போம். என்ன 2 வரம்? ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது. என்னுடைய நண்பர் விஸ்வநாதன் சொன்னார்கள், கோதாவரி கிருஷ்ணா பற்றியெல்லாம் சொன்னார். அவ்வளோ தண்ணி, டிஎம்சி தண்ணி எக்கச்சக்கமாக எல்லாம் ஓடுது, கடலில் போய் சேருது. அது அப்படி கொஞ்சம் திருப்பினா தமிழ்நாடு ஐயோ. ஒரு வரம், ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகக்கூடாது. இன்னொரு குசுறு, எங்கும் கஞ்சா வைக்கக்கூடாது. இப்பொழுது நீக்கமர நிறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை. அன்புமணி சொன்ன மாதிரி 6 மாதம் எங்ககிட்ட நீங்கள் அமைச்சர் இருக்கிறாங்க, அவன் செக்ரட்டேரியட்டுக்கு நாங்கள் வரல, ஒன்றும் நாங்கள் சொல்கிறது நீ கேளு, வேறு எதுவும் நாங்கள் சொல்கிறது இந்த ஷேடோ கேபினட் மாதிரி நாங்கள் சொல்கிறத நீ கேளு, எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம், எல்லாத்தையும் செய்திடலாம். கட்டாய கல்வி, தரமான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி, இதுதான் நம்ம கொள்கை கல்வியில். பார்த்தாரு கமிஷன் 1964 நினைக்கிறேன், 64 தானே, 64 62 அவர் சொன்னது இன்று வரை நடைமுறையில் இல்லை. ஆக இப்பொழுது ஒரே நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வராங்க. இன்னொரு சட்டமும் கொண்டு வரணும். அதாவது ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல். ஓட்டுக்கு ஒருத்தன் ₹1 கொடுத்தாலும் அவனுக்கு 10 ஆண்டு சிறை. தேர்தலில் நிற்கிறவனுக்கு அப்படி ஒரு சட்டம் இந்த சட்டத்தில் சேர்த்துக்கணும். ஒரு முறை நான் கலைஞர் தான் இருந்தார், அப்போது நாம் எல்லாம் ஒரு கூட்டம் ஒன்று போடுங்க, சர்வகட்சி கூட்டம். ஏன்னா நாம் எல்லா கட்சியும் தேர்தலில் பணம் கொடுப்பதில்லை என்று எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானமாக கொண்டு வரலாம் என்று சொன்னேன். இது சாத்தியமா அப்படின்னாரு. இல்லை கூட்டி தான் பார்ப்போமே அப்படின்னேன். நடக்கலை. ஏன் இப்போ பாருங்க, கேள்விகள்லாம் பல அவதாரம் எடுக்குதுங்க. கேள்விங்க ₹300, ₹500. யார் கூப்பிட்டாங்க? 2 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான் நான் வருவேன். அந்த கூட்டத்துக்கு போகணும், இந்த கூட்டம் காத்துங்குது, இந்த கூட்டம் காத்துங்குது. இந்த மாதிரி நாடு. இது ஒரு தேர்தல், அப்புறம் இது ஒரு எலெக்ஷன், அது எல்லாம் அதெல்லாம் அதுக்குள்ளே போக விரும்பல. ஏனென்றால் 1 மணிக்குள்ளே முடிக்கணும். அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றணும். வேந்தருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதனால் அருமையான கூட்டம். அதை படிங்க, இந்த புத்தகத்தை படிங்க. அதனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அரசியல்வாதி. என் தொழில், நான் அரசியல்வாதி, என் தொழில் போராடுவது. என் தொழில் போராடுவது. அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன்.